சாப்டர் 5லடா தம்பி டேஞ்சன்ட் அண்ட் நார்மல்னு வரும். டேஞ்சன்ட் அண்டு நார்மல் தமிழில் வந்து தொடுகோடு மற்றும் செங்கோடுன்னு சொல்லுவாங்க. டேஞ்சன்ட் அண்டு நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க, தொடுகோடு மற்றும் செங்கோடு. சரியா? பேரபுலா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பேரபுலான்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இதுக்கு மட்டும் போடுறேன். ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax அப்படின்னா இதுக்கு படம் இப்படி இருக்கும். இதுதானே இதுக்குள்ள படம். டேஞ்சன்ட் அப்படின்றது வந்து தொடுகோடு அப்படின்னு தமிழ்ல அர்த்தம். தொடுகோடு, டச் பண்றது. இந்த இப்படி ஒரு பாயிண்ட் வச்சோம்னா இதை டச் பண்ணி போகும், அப்படி உள்ள போகக்கூடாது, டச் பண்ணி போகும், இப்படி போகும், இந்த பாயிண்ட்ல டச் ஆகும். இல்லை பாயிண்ட்டை மாற்றிக்கிட்டாலும் சரி, ஆனால் ஒரு பாயிண்ட்ல டச் ஆகி போகும். அதான் டேஞ்சன்ட், தொடுகோடு. இதுதான் டேஞ்சன்ட், இதுதான் டேஞ்சன்ட். பார்த்துக்கோ. இதுக்கு பெர்பெண்டிகுலர் ஒரு கோடு இப்படி வரைஞ்சோம்னா இதுதான் நார்மல். நார்மல் அப்படின்றது பெர்பெண்டிகுலர்னு சொல்லலாம், ஆர்த்தோகானல்னு சொல்லலாம், செங்குத்துன்னு அர்த்தம் தமிழ்ல. தொடுகோடு மற்றும் செங்கோடு அப்படின்றது இதுதான் இந்த டேஞ்சன்ட்டுக்கு உள்ளது. இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த பாயிண்ட் வந்து x1 y1 வச்சுக்கிடுவாங்க. இந்த பீன்ற பாயிண்ட் வேணா x1 y1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு ரெண்டு விஷயம் தெரியும் நம்மளுக்கு. என்ன விஷயம் தெரியும் அப்படின்னா, எக்ஸ்ன்னு இருந்தா x பிளஸ் x1/2 அப்படின்னு பிரிக்க தெரியணும். ஒய்ன்னு இருந்தா y பிளஸ் y1/2ன்னு பிரிக்க தெரியணும். சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்னு இருந்தா எக்ஸ் x1 அப்படின்னு பிரிக்க தெரியணும். சப்போஸ் ஒய் ஸ்கொயர்ன்னு இருந்தா y1 அப்படின்னு பிரிக்க தெரியணும். பிரிக்க தெரியணும் தான் சொல்லியிருக்கேன், பிரிக்க தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் இதை வச்சு இந்த கணக்கை எப்படி செய்கிறேன்னு பாரு. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் எழுதுறேன். என்ன பார்த்துக்கோ. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அட் x1 y1 அப்படின்னு அர்த்தம். x1 y1 புள்ளி எடுத்து தொடுகோட்டின் சமன்பாடு. இது y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax எழுதியிருந்தோம். y ஸ்கொயர் ஈக்குவல் டு, அப்போ y ஸ்கொயர்னு ஃபர்ஸ்ட்ல இருக்கு. எப்படி பிரிக்க? இந்த இருக்குல்ல y1 அப்படின்னு பிரிக்கணும். அந்த சொல்றத y ஸ்கொயர்னு சொல்றோம்ல, தெரியுதா தெரியல? மேல எழுதியிருந்தல, அது ஈக்குவல் டு 4a. பக்கத்துல எக்ஸ்ன்னு தானே சொன்னோம். எக்ஸ்னா எப்படி பிரிக்க? எக்ஸ் பிளஸ் x1/2 அவ்வளோதான். இப்போ ரெண்டையும் அடிச்சிடலாம். அடிச்சுட்டா என்ன வரும் பார். y1 ஈக்குவல் டு 2a இன்ட்டு எக்ஸ் பிளஸ் என்னது x1. புரியுதான்னு பார். இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். மனப்பாடம் பண்ண முடியாது, மனப்பாடம் பண்ண முடியாது சொல்லிட்டேன். இதுக்கு நார்மல் கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்றது இருக்கு. முதல்ல இதை சரி பண்ணிக்க அப்படின்னா ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி கொண்டு வா. y1 ஈக்குவல் டு 2a x பிளஸ் 2a x1 ஒன் சைடாக கொண்டு வா. இதெல்லாம் அங்கிட்டு கொண்டு போனாலும் சரி, இது அங்கிட்டு கொண்டு போகிறேன். 2ax மைனஸ் y1 இங்கனக்குள்ள ஒன்று இருக்கு, பிளஸ் 2ax1 ஈக்குவல் டு 0. இந்த கோட்டை சரி பண்ணியிருக்கேன். எதுக்காண்டி சார் சரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறேன். உனக்கு புரியும்னா படிக்கக்கூடிய ஆளுக்கு புரியும். செகண்ட் ஒன்று கேட்டான் பாரு. த ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அட் x1 y1. இதுக்கு என்ன செய்வா அப்படின்னா, கோ எஃபிஷியன்ட்டை சேஞ்ச் பண்ணுவாங்க. எக்ஸுக்கு உள்ளது ஒய்க்கு, ஒய்க்கு உள்ளது எக்ஸுக்கு. நான் இருக்கான்னு பாரு. 10th படிச்சிருப்பிய. செங்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கணும்னா, நார்மல் பெர்பெண்டிகுலர் சமன்பாடு கண்டுபிடிக்கணும்னா கோஎஃபிஷியன்ட்னா அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் ரெண்டே சேஞ்ச் பண்ணுவிய. இந்த 2a அங்கே போயிடும், 2ay. இந்த y1 இங்கே வந்துடும், எதோட சேர்ந்துடும்? எக்ஸோட சேர்ந்துடும். அப்போ எக்ஸ் y1 மைனஸ் இருந்தால் என்ன போடுவான்? ப்ளஸ். இதை எடுத்துட்டு என்ன சேர்ப்பிய? கே. வெரி குட். இதுதான் அர்த்தம், இதுதான் ஆன்சரு. இப்போ நான் அந்த கே கண்டுபிடிச்சு எழுத போகிறேன். எப்படி சார் கே கண்டுபிடிப்பீங்க? நான் இருக்கான்னு பாரு. பாசஸ் த்ரூ த பாயிண்ட் போட்டு கண்டுபிடிச்சிய. இந்த இருக்கு. எக்ஸுக்கு பதிலாக x1,
y1 plus 2a y1 plus k is equal to 0. இது அங்கிட்டு கொண்டு போ. k is equal to அங்கிட்டு கொண்டு போனா x1 minus y1 அடுத்து என்ன வரும் minus 2a y1 மைனஸ் வேணா வெளியில் எடுத்துக்கோ, மைனஸ் வேணா வெளியில் எடுத்துக்க, y1 வெளியில் எடுத்துக்க, உள்ள என்ன வரும் அப்படின்ட்டு பாரு. 2a plus x1 எழுதவா இல்லை x1 plus 2a எழுதிக்கிறவா? எப்படி வேணா எழுதலாம்ல. இதுல மிச்சம் x1, இதுல மிச்சம் என்னது 2a. இப்போ இதுதான் கேக்குள்ள ஆன்சர். இதுதான் என்னது கேக்குள்ள ஆன்சர். இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு இந்த ஆன்சருக்கு வரேன். ஃப்ரம் 1 கொஞ்சம் பார்த்துக்கோ. ஃப்ரம் 1 x y1 plus 2ay minus y1 into 2a plus x1 is equal to 0. இதுதான் பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன். இன்னும் சரி பண்ணணும் அப்படின்னா பார்த்துக்கோ. இன்னும் சரி பண்ணணும் அப்படின்னா இது அப்படியே இருக்கட்டும். x1 y1 plus 2ay உள்ள மல்டியில் பண்ணா 2a y1 அது ரெண்டு மல்டியில் பண்ணா சாரி என்னடா வரும் மைனஸ் x1 y1 சீக்வல் என்னது 0. அரேஞ்ச் பண்ணியிருக்கேனான்னு பார்த்துக்க. இது x இது y அது ரெண்டு கான்ஸ்டன்ட் சரியான்னு பாரு. இதுலோட நின்றாலும் சரி இல்லை இது அங்கிட்டு கொண்டு போனாலும் சரி உன்னோட விருப்பம். இதுதான் ஆன்சர். நான் திருப்பி சொல்றேன் புரிஞ்சுக்க. அதான் மனப்பாடம் பண்ணாத. ஏன்னா இது அதாவது எப்படி சொல்றது பொறுமையா. இந்த இடத்த பாரு. x y1 plus 2ay equal to x1 y1 plus 2a y1 எழுதியிருக்கான் பாரு பாக்ஸ் போட்டு. தேர்ட் ரோமன் லெட்டர்ல பாரு. பேராமெட்ரிக் ஃபார்ம்னு ஒன்று சொல்லுவாங்க. டேய் கவனி, பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னா துணையலகு சமன்பாடுன்னு தமிழில் சொல்றது. டீன்னு சொல்லி பேராபிளாக்கு சொல்லலாம். அதில் என்ன வரும் அப்படின்னா பேராபிளாக்கு டி பேராமெட்ரிக் அப்படின்னா ஏடி ஸ்கொயர் கமா 2at. இதுதான் பேராமெட்ரிக். டீக்கு பேராபிளாக். இது பேராபிளாக். செகண்ட் ஒன் ஹைப்பர்போலான்னு ஒன்று. இது எலிப்ஸ் இருக்கு. எலிப்ஸுக்கு டீக்கு இடத்து டீன்றது பேராமெட்ரிக் இருக்கு. அதே மாதிரி ஹைப்பர்போலாங்க இருக்கு. ஹைப்பர்போலா இதுக்கு இருக்கு. இது பாயிண்ட் மாதிரி எழுதி காட்டுறது. ஹைப்பர்போலா கூட தேவையில்லை. இந்த எலிப்ஸுக்கு மட்டும் பார்த்துக்கோ. இது டீன்ற பேராமெட்ரிக்கு உள்ளது சொல்றாமா. அதை 1 plus 1 minus t square by 1 plus t square. நெக்ஸ்ட் சரியா பார்த்துக்கோ. டேய் இது பேராபிளாக்கு டீன்றதுக்கு அவன் கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ல. இதில் அப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்து கொண்டு வரண்டாமா. அதே மாதிரி இதுவும் டீ எடுத்து இதே மாதிரி தீட்டான்றது பேராமெட்ரிக் ஃபார்ம் இருக்கு. தீட்டா ஏய் தீட்டான்றது பேராமெட்ரிக் ஃபார்ம்னா தீட்டான ஆங்கிள் கொடுத்துருந்தா பேராமெட்ரிக் ஃபார்ம். பேராமெட்ரிக் ஃபார்ம் சொல்றது தீட்டான்றதுக்கு. பேரபுலா அப்படின்னா x ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி எலிப்ஸ் அப்படின்னா எலிப்ஸில் வந்து x இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா கமா ஒய் ஈக்குவல் டு பி சைன் தீட்டான்னு வரும். அதில் பார்த்துக்க காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு நினைக்கிறேன். இதில் ஹைப்பர் போலாக்கு அதிபர வளையத்துக்கு ஹைப்பர் போலாக்கு x ஈக்குவல் டு ஏ சீக்கன் தீட்டான்னு வரும். ஒய் ஈக்குவல் டு பி டேன் தீட்டான்னு வரும்டாமா. பார்த்துக்கோ. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். திருப்பி சொல்றேன். ரொம்ப டீப்பா போறனால சொல்ல வேண்டியிருக்கு. பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்ட்டு இதை பாயிண்டா எழுதுறோம் அப்படின்னா இதை பாயிண்டா எழுதணும்னா உனக்கு தெரியணும். ஏன்னா இப்படி எழுதணும். ஏ காஸ் தீட்டா ஏ சைன் தீட்டா. இது பேராபோலாக்கு உள்ள தீட்டாக்குள்ள ஃபார்மெட்டு x1 y1 பாயிண்ட் தீட்டாக்கு. அதே மாதிரி இதுக்கு ஏ காஸ் தீட்டா பி சைன் தீட்டா.
அதே மாதிரி இதுக்கு எழுதுனோம்னா ஏ சீக்கன் தீட்டா கமா பி டான் தீட்டா. புரியுதான்னு பார்த்துக்கோ. இது தீட்டாக்கு பேராமெட்ரிக் ஃபார்ம் சொல்லுவாங்க. தனித்தனியாக இருக்கும்டா டேபிள். டீக்கு இருக்கு, தீட்டாக்கு பேராமெட்ரிக் ஃபார்மு, x1 y1க்கு இதுக்கு ஈக்குவேஷன் இருக்கும். x1 y1 அப்படின்றது கொஞ்சம் நீ சுதாரிச்சுக்க. நான் திருப்பி சொல்றேன், படிக்கக்கூடிய ஆளுக்கு தான் சொல்றேன். பேரபிளாக்குன்னு எழுதிக்கலாம். இது கொஸ்டின். அப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா சொல்யூஷன். பேரபிளாக்கு இந்த ஈக்குவேஷன் ஆஃப் பேரபிளா ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் y² = 4ax. இது உனக்கு தெரிஞ்சது. இது டி எடுத்து பேராமெட்ரிக் ஃபார்முலா டேஞ்சன்ட் மட்டும் கேட்டிருக்க, நார்மலும் செய்யலாம், எல்லாமே சேர்த்து செய்யலாம். டே கவனி, இதுக்கு நீ தெரியணும் பேராமெட்ரிக் ஃபார்ம். பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்றது அட் டி x = at². இது தெரியணும் உனக்கு. y = 2at. நான் பாயிண்ட் மாதிரி எழுதி போட்டிருக்கேன். அப்போ இதை பாயிண்டாக எடுத்தோம்னா x1 y1 அப்படின்னு எடுத்தோம்னா at², 2at. இப்போ நான் ஆன்சருக்கு வர போகிறேன். புத்திசாலி யோசிக்கணும். இதை நான் மாற்ற போகிறேன். த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அட் x1 y1 மாத்துறேன், ரீப்ளேஸ் பண்ணுறேன். நான் வரணும் y²னா y1ன்னு பிரிக்க சொன்னார், y1 அப்படின்ட்டு. 4a × x + x1/2ன்னு பிரிக்க சொன்னார் எக்ஸை. இது ரெண்டும் அடிக்க சொல்லிட்டாங்க. y1 = 2a × x + x1. இது ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் டு த பேரபுலா தான். ஆனால் x1 y1க்கு அவன் கேட்டது டீக்கு. நான் அப்படின்னு தான் இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இது ரெண்டும் எடுத்து இது x1க்கு பதிலாக போட போகிறேன். y 2at = 2at x + x1க்கு என்ன இருக்கும் பாரு, at². அவ்வளோதான். இப்போ ஒன் சைடாக கொண்டு வரணும். 2aty = 2ax + 2a²t² அழிட்டேன். நம்ம இதை கொண்டு வா, இதுக்கிட்ட கொண்டு போயிரு. கொண்டு போனோம்னா 2ax - 2aty ஈக்குவல்ட்டுன்னு எழுதி 2a²t² எழுதி நிறுத்திக்கலாம். சார் அங்கிட்டு தான் இருக்காது, அது அங்கிட்டு தான்டா இருக்கு. இதைத்தான் அங்கிட்டு கொண்டு போகிறோம். அப்போ ப்ளஸ் ஈக்குவல் என்ன வந்துடும், 0. இதுதான் அவன் கேட்டதுக்கு பதில். இது உன் புக்கில் வந்து செகண்ட் ரோமனட்டில் இருந்துச்சு. இதைத்தான் நான் அப்புறம் செய்கிறேன்னு சொன்னேன். கரெக்டான்னு பாரு. இன்னும் சுருக்கலாம். காமனாக எல்லாத்துலேயும் என்ன இருக்குது, 2a இருக்குது. அப்போ 2aல டிவைட் பண்ணால் எக்ஸு மைனஸ் என்னடா வந்துடும், ty. இதில் 2a போயிடும். அப்போ என்னடா மாறும், at² வந்துடும். ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். இதை வேணால் அங்கிட்டு கொண்டு போனோம்னா x + at² = yt. இல்லை yt = x + at². இப்போ கரெக்டாக இருக்கான்னு பாடுறோமா, கரெக்டாக இருக்கா? அப்போ இதை நீ தானே ப்ரூவ் பண்ணி காட்டணும். நான் என்ன செய்ய முடியும்? அதைத்தான் உன்ட்ட திருப்பி சொல்கிறேன். படிக்கக்கூடிய ஆளுக்கு தான் நான் பேசுறது, மற்ற வந்து சொல்ல முடியாது. ஏன்னா கேட்பாங்கடா, அதெல்லாம் கேட்க மாட்டான்னு சொன்னால் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கேட்க மாட்டான்னு போகிறது, அவன் கேட்டு வச்சுருவான், செய்ய முடியாது. பார்த்துக்க. நான் இது இல்லைன்னா தேவையில்லை, நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு உனக்கு தேவைன்றனால தான் யோசிக்கிறேன். இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. எதுக்கு வேணாலும் வச்சுக்கோ. அதாவது எலிப்ஸுக்கு வேணால் செய்வோம், தீட்டாக்கு வேணால் செய்வோம். நார்மல் கேட்பாங்க அதே மாதிரி. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அட் தீட்டா டு த எலிப்ஸ் அப்படின்னு வச்சுக்க வேணாம். நீள்வட்டத்துக்கு தொடுகோட்டின் சமன்பாடு. இதே இது அப்படியே நார்மல் கேட்டோம்னா அந்த கோஎஃபிஷியன்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணி ப்ளஸ் கேன்னு ஆன்சரை கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே புத்திசாலித்தனமா. புரியுதா சொல்றது? சரி, சொல்யூஷன். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ்ன்றது உனக்கு தெரியும். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் நீள்வட்டத்தின் சமன்பாடு என்னடா வரும், x² / a² + y² / b² = 1. சரியான்னு பார்த்துக்கோ. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதை வந்து லெட்டு x1 y1 அப்படின்னு எடுத்துட்டு பாயிண்ட்டு இல்லை நீ மாற்றிக்க. எப்பயும் போல எப்பயும் மாற்றிக்க. அப்படின்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா the equation of tangent at x1 y1 மாத்திரம் பாரு. இதை மாற்றினா எப்படி மாற்றுவோம், x x1 / a² ப்ளஸ் இதை மாற்றினா எப்படி மாற்றுவோம், y
y1 by b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அட் x1 y1க்கு பாயிண்ட். இப்போ நான் தீட்டாக்கு மாற்றணும்ல, அப்போ x1 y1 கொடுத்துருந்தான்னு யோசிக்கணும். நம்ம தான் எடுக்கணும். என்ன எடுக்கணும்னா லெட் பேராமெட்ரி ஃபார்ம் x ஈக்குவல் டு a காஸ் தீட்டா y ஈக்குவல் டு b சைன் தீட்டா இதை எடுத்துக்கிறணும். இதுதான் x1, இதுதான் y1. பாயிண்டாக எழுதணும்னா a காஸ் தீட்டா கமா b சைன் தீட்டா, இதுதான் x1 y1 அப்படின்ற பாயிண்ட். இப்போ நான் இதுக்கு ஃப்ரம் 1 அப்படின்றதுக்கு வந்தா ஃப்ரம் 1க்கு வர்றேன். 1ன்ற ஆன்சருக்கு வந்தோம்னா இந்த x1க்கு போகலாம். x a காஸ் தீட்டா பை சரியான்னு பார்த்துக்கோ a ஸ்கொயர் பிளஸ் y b சைன் தீட்டா பை என்ன இருக்கு b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அடிச்சுக்கோ. அடிச்சிட்டோம்னா என்ன வருதுன்னு பாரு. x காஸ் தீட்டா பை a பிளஸ் y சைன் தீட்டா பை b ஈக்குவல் டு 1. இதுதான் ரிக்வயர்டு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அட் தீட்டா. புக்கில் கடைசியில் இருக்கும் பாரு, பார்த்துக்கோ. அப்போ உனக்கு இந்த இடத்துல உள்ளது தெரியணும். இந்த x ஈக்குவல் டு a காஸ் தீட்டா எடுத்தது, y ஈக்குவல் டு b சைன் தீட்டா எடுத்தல, அது ரெண்டும் தெரியணும். பார்த்துக்கோ, மறந்துடாத.